என்ன காரணத்துக்காக எல்லாரும் பாப்புலாரிட்டிய விரும்புறாங்க? சார் கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு எல்லாருமே நான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு இருக்காதா? எனக்கு இருக்காதா? எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு ஃபேமஸ், ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது அவங்கள பார்க்கறதுக்கு நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஆஃப் அந்த மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த மாரியான ஒரு 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 உயரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பாப்புலர் ஆகுறதுனால ஒரு பெரிய உருவம் கிடைக்கும். லைக் நம்மளே நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படி பாப்புலரா இருக்கிறவங்கள ஒரு கடவுளா கொண்டாடுற ஒரு மனப்பாங்கு வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாரியான ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கும். இது பிராக்டிகலி எதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பாப்புலர், ஒரு கிரிக்கெட்ல பாப்புலர், ஒரு சினிமால பாப்புலர், ஒரு பொலிட்டிக்கல்ல பாப்புலர் அப்படின்னா, ஸோ தே ஹேவ் அ மோர் பவர்ஸ், தே ஹேவ் அ ஹைலி இன்ஃப்ளூயன்சஸ். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது வந்து எதார்த்த நடைமுறை. உளவியல் ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் ஃபார் ஐடென்டிட்டி. எனக்கு ஒரு அடையாளம் வேணும். நம்ம ஊர்ல நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சினிமாவிலயும் கேள்விப்பட்டிருப்போம். உன்னை ஒரு 100 பேருக்கு தெரியுமா? உன்னை இந்த ஊரை தாண்டினா யாருக்காவது தெரியுமா? இல்ல உன்னை வந்து இந்த மாவட்டத்தை தாண்டினா தெரியுமா? இது சினிமா டயலாக் மாதிரி இருக்கலாம். ஏன்னா, ஸோ நான் பாப்புலர் ஆகுறதன் மூலியமா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். எனக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ரைட்? ஸோ நான் இன்னாருன்னு யார்கிட்டயும் போய் சொல்லிக்க தேவையில்ல. நீங்க எல்லாருமே வந்து அந்த சிங்கம் மூவி பார்த்திருப்பீங்க சூர்யா. அவர் வந்து ஒரு வெளிநாடு போவாரு. வில்லனை பிடிக்க ஏர்போர்ட்ல வந்து லாஸ்ட் மினிட் ஃப்ளைட்டுக்கு போகும்போது மாட்டிக்குவார். அப்போ வந்து அவரு போலீஸும்பாரு ஒத்துக்க மாட்டாங்க. ஐடி காட்டுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவரு நான் யாருன்னு ஒரு விஷயங்கள சொல்லுவாரு. கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அந்த யூடியூப் வீடியோஸ் வரும். வந்த உடனே சல்யூட் அடிச்சு அவர எல்லாரும் சேர்ந்து போலீஸ் எல்லாம் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. லைக் ஒரு உதாரணத்துக்காக. ஸோ இது எல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி. இதெல்லாம் பார்த்து வளரும்போது பட் நமக்கும் அந்த மாரியான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரமானது தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். அடுத்தது எனக்கு பிலாங்கிங். எனக்கு எல்லாமே சொந்தமானதா இருக்கணும். எனக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்ல வந்து எனக்கு இவ்ளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, அவ்ளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும். இன்னைக்கு அவ்ளோ ஏங்க Instagram எடுத்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ், 20K ஃபாலோவர்ஸ், 5K ஃபாலோவர்ஸ். ஸோ எவ்ளோ பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, எவ்ளோ பேர் என் விஷயத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க நெறைய பேர் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நெறைய லைக்ஸ் வரல, நெறைய வியூஸ் போகல, நெறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணல. அதனால நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொல்லி எல்லாமே கவுன்சிலிங் வருவாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க தே ஆர் கம்பேரிங் டு அதர்ஸ். அவங்க மத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற மாரியான ஃபாலோவர்ஸோ இல்ல சப்போர்ட்ஸோ இவங்களுக்கு கிடைக்கலங்கும் போதும் தே ஆர் அஃபெக்டட். ஓகே. இதுல பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து ரோல் மாடல்ஸ். லைக் உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இன்னைக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயங்கள நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு கல்வி நிலையங்கள்ல எந்த மாரியான ஒரு சீஃப் கெஸ்டஸ் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது உங்களோட புரிதலுக்கே நான் விட்டுறேன். எவ்வளவோ நியூஸ்ல பார்க்குறீங்க. யார கூப்பிடுறாங்க? ஒரு டாக்டர கூப்பிடுறாங்களா? ஒரு கலெக்டர கூப்பிடுறாங்களா? ஒரு இன்ஜினியர கூப்பிடுறாங்களா? லைக் ஒரு ஒரு ஆர்டிஓவ கூப்பிடுறாங்களா? ஒரு தாசில்தார கூப்பிடுறாங்களா? இல்லையே. யார கூப்பிடுறாங்க? ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் தானே கூப்பிடுறாங்க. அது தப்பு கிடையாது. ஸோ இந்த ஈவென்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்தந்த ஈவென்ட்டுக்கு அவங்கவங்கள மாரியான நபர்கள நம்ம வந்து கூப்பிடணும். ஸோ அப்போ ஒரு 1000 பேர் படிக்கிற காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ இந்த மாரியான நபர்கள் போகும்பொழுது, அவங்க மைண்ட் செட் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, ஓகே நம்மளும் இவங்கள மாரி ஆகணும். இவங்கள மாரி ஆனா நமக்கும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த மாரியான விஷயத்துக்கு நம்ம வந்து போக முடியும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணம். அடுத்து எஸ்கேபிசம் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். எஸ்கேபிசம் அப்படின்னு சொன்னா ரியல் லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். ரைட்? சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து அது பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா விஷயங்களையும் நடக்கும். நான் ஒரு செலிபிரிட்டியா இருக்கேன், நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் அது தன்னால வந்து நடக்கும். தட் மீன்ஸ் ஆஃப் கூட இருக்கவங்க எனக்கு அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது. நான் ஒண்ணு சொன்னா அது வந்து மத்தவங்க ஈஸியா அதை வந்து செய்வாங்க. அவ்வளவு ஏங்க எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் எவ்வளவோ இன்ஸ்டாகிராம்ஸ் வீடியோ பாக்குறீங்க. லைக் விச் இஸ் அ காமன். எல்லார் வீட்லயும் வழக்கமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா சில பேர் அந்த அவங்க வீடியோஸ்ல பண்ணக்கூடிய போது எவ்வளவு பேர் அவங்களோட ஆட்டிடியூட்னால அவங்க உங்களோட எமோஷனை ரெகுலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ரைட்? அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்க அழுகிறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க வருத்தப்படுறது, அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது.
அவங்க வந்து 2 நாள் வரல அப்படின்னா என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தே வில் பி மேனிப்புலேட்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் யூ. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸஸை இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்போ ஏன் நானும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சோஷியல் கம்பேரிசன் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இப்படி இருக்கேன், இவர் சரியா பேசல, இல்ல வந்து இவருக்கு இவ்வளவு நாலேஜ் இல்ல, டேலண்ட் இல்ல, ஆனா இவரு ஃபேமஸா இருக்காரு, இவருக்கு வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்போ என்னால பண்ண முடியும், நான் ஏன் பண்ண முடியாது, நான் அவரோட நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா நாலேஜ் இருக்கு, என்னால ஏன் அதெல்லாம் பண்ண முடியாது, நானும் அது மாதிரி வரணும், நானும் அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு மத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அடுத்து டோபமைன் அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மகிழ்ச்சிக்கான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகும். ஒண்ணுமே இல்லைங்க, ஆஸ் சிம்பிள். நீங்க சோஷியல் மீடியாவில் பாப்புலரா இருக்கீங்க, அது ஃபேமஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போன உடனே உங்ககிட்ட ஒரு போட்டோஸ் கேட்பாங்க, ஒரு ஆட்டோகிராஃப் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு, ரைட்? அப்ப உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷங்கள் வந்து ஒரு கிடைக்கும். அண்ட் தென் மத்தவங்க பார்வையில ரைட் நீங்க தனியா தெரியும் பொழுது, உங்களுக்கான ஒரு சிறப்பு சலுகைகள் அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது, ஸோ உங்களுக்கான ஒரு தன்னிறைவு அந்த இடத்துல கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்தது FOMOன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது அன்றாடம் நான் செய்யக்கூடிய வேலைகள், நான் பாப்புலரா இருக்கேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வந்து ரொம்ப பெருசா நிறைய பேருக்கு போய் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை, ஆர் வரி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு மனப்பாங்கும் அவங்களுக்குள்ள ஏற்படும். ஸோ இது எல்லாமே காரணங்கள். ஒருத்தர் நானும் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் இது எல்லாமே. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிறதுனாலையும் இல்ல ஐ எம் டிசர்வ், நான் இதுக்கு தகுதியான நபர் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், இல்ல மற்றவங்களால முடியும் போது என்னால ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்காகவோ, இது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் தனக்கான பேர் புகழ் அங்கீகாரம் அதெல்லாம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமா இந்த மாதிரியான பாப்புலாரிட்டிஸை வந்து விரும்புவாங்க. உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க. உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்.